ஆதிபர்வம். குந்தியின் மறுப்பும் வியூஷிதாஸ்வனின் வரலாறும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, தனது கணவன் பாண்டுவின் வார்த்தைகளைக் கேட்ட குந்தி தனது கற்பு நெறியிலிருந்து சற்றும் பிறழாமல் மிக உருக்கமாக பதிலளித்தாள். குருகுலத்தின் காளையே, எனது தலைவரே, நீங்கள் என்னிடம் இப்படி சொல்வது முறையல்ல. நான் உங்களை முறையாக திருமணம் செய்து கொண்ட மனைவி. என் உடல், உயிர் அனைத்தும் உங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை. பெருமதிப்பிற்குரிய பாண்டுவே, உங்கள் அணைப்பின் மூலமாகவே நான் பிள்ளைகளைப் பெற விரும்புகிறேன். உங்களை விட உயர்ந்த ஒரு மனிதனை இந்த கற்பனையால் கூட என்னால் எண்ணிப் பார்க்க முடியாது. எனவே தயவு செய்து வேறொரு நபரை நாடும்படி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். இந்த சூழலில் நான் கேள்விப்பட்ட ஒரு பழங்கால வரலாற்றை உங்களுக்குச் சொல்கிறேன், கேளுங்கள். முன்னொரு காலத்தில் புரு வம்சத்தில் வியூஷிதாஸ்வன் என்ற ஒரு மாமன்னன் இருந்தான். அவன் 10 யானைகளின் பலம் கொண்டவன். உண்மையே உருவானவன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளையும் வென்று ஒட்டுமொத்த பூமிக்கும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். அவன் நடத்திய வேள்விகளைக் கண்டு இந்திரனே நேரில் வந்து சோமச்சாற்றை பருகினான். அந்த மன்னனுக்கு பத்ரை என்ற அழகிய மனைவி இருந்தாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அளவிட முடியாத காதல் கொண்டிருந்தனர். வியூஷிதாஸ்வன் தனது கணவனை ஒரு நிமிடம் கூட பிரியாமல் எந்நேரமும் அவளுடனேயே இருந்தான். ஆனால் சிற்றின்பத்தின் மிகுதியால் அவனுக்கு மூச்சு தொடர்பான நோய் ஏற்பட்டு இளமையிலேயே அவன் உயிர் நீத்தான். மன்னன் மறைந்த பிறகு வாரிசில்லாத துயரத்தால் பத்ரை நிலைகுலைந்து போனாள். தனது கணவனின் உடலை தழுவிக்கொண்டு அவள் அழுத அழுகை எவராலும் தாங்க முடியாததாக இருந்தது. ஓ அறம் சார்ந்த மன்னரே, வாரிசு வேண்டி அந்த அரசி என்ன செய்தாள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள் என்று குந்திதேவி விவரித்தாள். பத்ரையின் புலம்பலும் வியூஷிதாஸ்வனின் அருளும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, தன் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் பத்ரை தேவி சிந்திய கண்ணீர் அவளது கண்ணங்களை நனைத்தது. அவள் கதறி எழுதாள். மன்னா, கணவனில்லாத பெண்ணுக்கு இந்த உலகமே சூன்யம். அவன் இல்லாத வாழ்வை விட மரணமே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த வரம். இதோ உமது நிழலைப் போல நானும் உம்மை தொடர்ந்து வருகிறேன். தலைவா, நீங்கள் இப்போது திரும்பி வராத இடத்திற்குச் சென்று விட்டீர்கள். முந்தைய பிறவியில் ஏதோ ஓர் அன்பான காதல் ஜோடியை பிரித்த பாவம்தான் இன்று என்னை இப்படி பிரித்து துடிக்க வைக்கிறது போலும். ஒரு நொடி கூட உங்களை பிரிந்து வாழும் தகுதி எனக்கு இல்லை. நான் இனி ஆடம்பரங்களை துறந்து தரை மீது குசப்புற்களை விரித்து உங்களை மீண்டும் காண்பேன் என்ற நம்பிக்கையில் அங்கேயே கிடக்கப் போகிறேன். மன்னா, உமது மனைவிக்காக ஒருமுறை தோன்றி எனக்கு உத்தரவிடுவீராக என்று சடலமாக இருந்த தன் கணவனை தழுவிக்கொண்டு அழுது தீர்த்தாள். குந்திதேவி பாண்டுவிடம் கதையைத் தொடர்ந்தாள். மன்னா, இப்படி அந்த அரசி துயரத்தின் விளிம்பில் நின்று அழுது கொண்டிருந்தபோது அங்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. அந்த இடத்தில் உருவமில்லாத ஒரு குரல் அசரீரி ஒலித்தது. அந்த உருவமற்ற குரல் கூறியது, பத்ரா, எழுந்து உன் துயரத்தை விடு. உனக்கு நான் ஒரு வரமளிக்கிறேன். நான் உன்னிடம் சந்ததியை உண்டாக்குவேன். 8வது அல்லது 14வது பிறை கொண்ட நாளில் உனது மாதவிடாய் குழியலை முடித்துவிட்டு உனது படுக்கையில் என்னை நினைத்து சயனிப்பாயாக என்றது. அந்த உருவமற்ற குரல் தனது கணவனின் குரலே என்பதை உணர்ந்த கற்புடைய பத்ரை அந்த வழிகாட்டுதலின்படியே செய்தாள். வியூஷிதாஸ்வனின் ஆன்மபலத்தால் அந்த சடலத்தின் மூலமாகவே பத்ரைக்கு 7 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் 3 பேர் சால்வர்களாகவும் 4 பேர் மத்ரர்களாகவும் புகழ் பெற்றனர். மன்னா, பாண்டுவே, அதனால்தான் சொல்கிறேன், அந்த வியூஷிதாஸ்வனைப் போலவே நீரும் உமது அசாத்தியமான ஆன்மபலத்தை பயன்படுத்தி என்னிடமே பிள்ளைகளை பெறுவீராக என்று குந்திதேவி வேண்டினாள். மன்னன் ஜனமேஜயனே, குந்தி சொன்ன வியூஷிதாஸ்வனின் கதையை கேட்ட பாண்டு அவளது அன்பை போற்றி தர்மத்தின் நுணுக்கங்களை விளக்கத் தொடங்கினான். குந்தியே, நீ சொன்னது முற்றிலும் உண்மை. ஆனால் வியூஷிதாஸ்வன் வாழ்ந்த காலம் வேறு. இப்போது காலம் மாறிவிட்டது. பழங்காலத்தின் தர்ம முறைகளை அறிந்த முனிவர்கள் வகுத்த சில முக்கியமான விதிகளை உனக்குச் சொல்கிறேன், கேள். முன்பெல்லாம் பெண்கள் வீட்டுக்குள் அடைக்கப்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக இருந்தனர். தங்களுக்கு விருப்பமானவர்களுடன் இன்புற்று வாழ்வது அன்று பாவமாக கருதப்படவில்லை. இன்றும் விலங்குகளிடமும் பறவைகளிடமும் அந்த சுதந்திரத்தைக் காணலாம். ஏன், வடதிசையில் இருக்கும் உத்தர குருக்களின் தேசத்தில் இன்றும் இந்த முறையே வழக்கத்தில் உள்ளது. ஆனால் இன்று நாம் பின்பற்றும் கட்டுப்பாடுகள் எப்படி வந்தன தெரியுமா?
உத்தாலகர் என்ற முனிவரின் மகனான ஸ்வேதகேது என்பவரின் கோபத்தாலேயே இந்த விதிகள் உருவாயின. ஒருமுறை ஸ்வேதகேதுவின் முன்னிலையிலேயே ஒரு பிராமணர் வந்து அவரது தாயின் கரத்தைப் பற்றி நாம் செல்லலாம் என்று அழைத்துச் சென்றார். இதைக் கண்டு ஸ்வேதகேது கடும் ஆத்திரமடைந்தார். அவரது தந்தை உத்தாலகர் அவரை தடுத்து, மகனே, கோபப்படாதே, இது பழங்காலத்திலிருந்தே வரும் முறைதான். இந்த விஷயத்தில் மனிதர்கள் பசுக்களைப் போலவே செயல்படுகிறார்கள் என்றார். இருப்பினும் ஸ்வேதகேது அதனை ஏற்கவில்லை. அவர் தன் மானுட சமூகத்திற்காக ஒரு புதிய விதியை வகுத்தார். அந்த விதியின்படி ஒரு பெண் தனது கணவனை பின்பற்றாமல் வேறொருவரை நாடினால் அது கருக்கலைப்புக்கு சமமான பாவம். கன்னிப் பருவத்திலிருந்தே புனிதமாக இருக்கும் ஒரு மனைவியை களங்கப்படுத்தும் ஆணுக்கும் அதே பாவம் சேரும். அதே சமயம் ஒரு பெண் தன் கணவனால் பிள்ளை பெற பணிக்கப்படும்போது அதனை அவள் மறுத்தால் அதுவும் மகா பாவமே. குந்தியே, ஸ்வேதகேது வகுத்த இந்த விதிகளின்படியே இன்று சமூகம் இயங்குகிறது. சௌதாசனின் மனைவி மதயந்தி தனது கணவனின் விருப்பத்தை நிறைவேற்ற வசிஷ்ட முனிவரை நாடி அஸ்மகன் என்ற மகனைப் பெற்றாள். இது கணவனுக்கு செய்யும் நன்மையேயன்றி வேறல்ல. எனவே குலத்தைக் காக்க நீ என் ஆணையை ஏற்று நடப்பாயாக என்று பாண்டு உறுதியாகக் கூறினான். குந்தியே, எனக்காகவும் நமது முன்னோர்களுக்காகவும் நான் உன்னிடம் கையேந்தி நிற்கிறேன். மாதவிடாய் முடிந்த ஒரு மனைவி தனது கணவனை நாடுவது தர்மம். ஆனால் உற்பத்தி திறனை இழந்த நிலையில் நான் இருப்பதால் எனது ஆணையை ஏற்று உயர்ந்த ஒரு முனிவர் மூலம் நீ பிள்ளை பெற வேண்டும். குந்தியே, இதோ பார், எனது சிவந்த விரல்கள் கொண்ட கரங்களை தாமரை மொட்டை போல குவித்து என் தலைக்கு மேல் வைத்து உன்னிடம் யாசிக்கிறேன். நீ செய்யும் இந்த காரியத்தால் மட்டுமே நான் நற்கதி அடைய முடியும். எனக்கு இந்த பிச்சை இடுவாயாக என்று ஒரு மன்னனாக அல்லாமல் ஒரு யாசகனாக வேண்டினான் பாண்டு. தன் கணவனின் அந்த நிலையை சற்றும் எதிர்பாராத குந்தி பதறிப்போய் அவனை தடுத்தாள். அவனது துயரத்தை துடைக்க எண்ணிய குந்தி தான் இவ்வளவு காலம் இதயத்தில் பூட்டி வைத்திருந்த அந்த இரகசியத்தை இப்போது வெளிப்படுத்தினாள். தலைவா, வருந்தாதீர்கள். எனது தந்தை குந்திபோஜனின் இல்லத்தில் நான் கன்னிப்பெண்ணாக இருந்தபோது துர்வாசர் என்ற மகாமுனிவர் விருந்தினராக வந்தார். அவரை நான் மனதார உபசரித்தேன். எனது சேவையால் மகிழ்ந்த அந்த முனிவர் எனக்கு ஒரு மந்திரத்தை வரமாக அளித்தார். முனிவர் என்னிடம், இளவரசி, இந்த மந்திரத்தை சொல்லி தேவர்களில் நீ யாரை அழைக்கிறாயோ அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் முன்னே தோன்றி உனக்கு ஒரு பிள்ளையை வரமாக அளிப்பார் என்றார். மன்னா, அந்த முனிவரின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. இதோ நீங்கள் விரும்பும் நன்மக்களைப் பெற தகுந்த நேரம் வந்துவிட்டது. தேவர்களில் யாரை நான் அழைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஆணைக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்றாள் குந்தி. இந்த வார்த்தைகளைக் கேட்ட பாண்டுவின் முகம் காரிருளில் உதித்த கதிரவனைப் போல பிரகாசித்தது. அவன் உற்சாகத்துடன் சொன்னான், நற்பேறு பெற்றவளே, அப்படியானால் தேவர்களில் அறத்திற்கு அதிபதியான தர்மதேவனை அழைப்பாயாக. அறமே வடிவான அவன் மூலம் பிறக்கும் மகன் குருவம்சத்தின் தலைவனாக ஒருபோதும் பாவம் செய்யாத அறத்தின் நாயகனாக விளங்குவான். குந்தியே, புனிதமான நோன்புகளை மேற்கொண்டு உன் மந்திரத்தால் தர்மதேவனை இப்போதே அழைப்பாயாக என்று ஆணையிட்டான் பாண்டு. குந்திதேவி பக்தி கலந்த மரியாதையுடன் தனது தலைவனை வணங்கி அப்படியே ஆகட்டும் என்று அவனது கட்டளையை ஏற்றுக்கொண்டாள். தர்மன் மற்றும் பீமனின் அவதாரம். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, காந்தாரி கருவுற்று 1 வருடம் முடிந்த நிலையில் குந்திதேவி தர்மதேவனை நோக்கி துர்வாசரளித்த மந்திரத்தைச் சொன்னாள். மந்திரத்தால் கட்டுண்ட தர்மதேவன் சூரியனைப் போன்ற ஒளிரும் தேரில் குந்திதேவியின் முன் வந்து நின்றான். குந்தி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவன் புன்னகையுடன் கேட்க, குந்தி எனக்கு பிள்ளைப்பேறு அருள வேண்டும் என்று வேண்டினாள். அனைத்து உயிர்களின் நன்மைக்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு மகனை தர்மதேவன் மூலமாகப் பெற்றாள் குந்தி. அந்த அற்புதமான குழந்தை ஐப்பசி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி திதியில் கேட்டை நட்சத்திரம் கூடிய சுப வேளையில் அவதரித்தது. குழந்தை பிறந்தவுடன் விண்ணிலிருந்து ஓர் அசரீரி ஒலித்தது. இந்த குழந்தை மனிதர்களில் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்களில் முதன்மையானவனாகவும் இருப்பான். இவன் இந்த பூமியை ஆழ்வான். பாண்டுவின் இந்த முதல் மகன் போர்க்களத்தில் ஒருபோதும் பின்வாங்காதவன் என்ற பொருளில் யுதிஷ்டிரன் என்று அழைக்கப்படுவான். அறம் சார்ந்த மகனை பெற்ற பாண்டுவுக்கு அடுத்து பெரும் வலிமை கொண்ட ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை எழுந்தது.
குந்தி, க்ஷத்திரியர்களுக்கு உடல் வலிமையே பிரதானம், எனவே மகா பலம் கொண்ட ஒரு பிள்ளையை வரமாகக் கேள் என்றான். பாண்டுவின் ஆணைப்படி குந்தி வாயுதேவனை மந்திரத்தால் அழைத்தாள். மானை வாகனமாகக் கொண்டு வந்த வாயுதேவன் குந்தியின் விருப்பப்படி அவளுக்கு ஒரு மகனை அருளினான். அவன்தான் பீமன். அனைவருக்கும் அச்சத்தை ஊட்டுபவன் என்று பொருள்படும் பீமன் பிறந்தபோது இவன் பலவான்களில் முதன்மையானவனாகத் திகழ்வான் என்று அசரீரி மீண்டும் முழங்கியது. ஜனமேஜயா, பீமன் பிறந்தபோது நடந்த ஓர் அதிசயத்தைக் கேள். குந்தி தனது மடியில் குழந்தையை வைத்துக்கொண்டு மலைச்சாரலில் அமர்ந்திருந்தாள். அப்போது புலி ஒன்றைக் கண்டு அவள் திடுக்கிட்டு எழுந்தபோது மடியிலிருந்த குழந்தை தவறி மலையின் மீது விழுந்தது. ஆனால் என்ன ஆச்சரியம்! இடியைப் போன்ற உறுதியுடன் இருந்த பீமனின் உடல் பட்ட மாத்திரத்தில் அந்த பெரும் பாறையானது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. ஆனால் அக்குழந்தைக்கு ஒரு சிறு கீறல் கூட ஏற்படவில்லை. இதைக் கண்டு பாண்டு வியப்பில் ஆழ்ந்தான். பீமன் பிறந்த அதே நாளில்தான் ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனனும் பிறந்தான். பீமனின் பிறப்பிற்குப் பிறகு பாண்டு மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினான். விதியும் விடாமுயற்சியும் இணைந்தால்தான் வெற்றி கிட்டும். தேவர்களின் தலைவனான இந்திரனைப் போன்ற ஒரு மகன் நமக்குத் தேவை. அவன் மனிதர் மற்றும் தேவர் என எவராலும் வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். இதற்காக பாண்டு பெரும் முனிவர்களுடன் ஆலோசனை செய்து குந்தியை 1 வருடம் கடும் நோன்பிருக்கச் செய்தான். தானும் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்திற்கு மெச்சி தேவர்களின் தலைவன் இந்திரன் நேரில் தோன்றினான். பாண்டுவிடம், மன்னா, மூவுலகம் போற்றும் மகனை உனக்குத் தருவேன். அவன் அறத்தை காப்பவனாகவும் தீயவர்களை அழிப்பவனாகவும் எதிரிகளால் வெல்ல முடியாத மாவீரனாகவும் விளங்குவான் என்று வாக்களித்தான். உற்சாகமடைந்த பாண்டு குந்தியிடம் ஓடி வந்து, நற்பேறு பெற்றவளே, உனது நோன்பு பலித்தது. கதிரவனைப் போன்ற பிரகாசமும் நிகரற்ற ஞானமும் கொண்ட மகனை இந்திரன் உனக்கு அருளப்போகிறான். அந்த தேவேந்திரனை இப்போதே உன் மந்திரத்தால் அழைப்பாயாக என்றான். குந்தி மந்திரத்தை உச்சரித்து சக்கரனை அழைத்தாள். இந்திரனின் அருளால் அர்ஜுனன் அவதரித்தான். அவன் பிறந்தபோது மேகங்களின் ஆழமான பேரொளியைப் போன்ற ஓர் அசரீரி அந்த ஆசிரமம் முழுவதும் கேட்டது. குந்தியே, இந்த குழந்தை சக்தியில் கார்த்தவீரியனுக்கும் ஆற்றலில் சிவபெருமானுக்கும் சமமானவன். இந்திரனைப் போலவே இவன் வெல்லப்பட முடியாதவன். உனது புகழை உலகெங்கும் பரப்புவான். மத்ரர்களையும் கௌரவர்களையும் அடக்கியாளும் இவன் குருவம்சத்தின் வளத்தை பாதுகாப்பான். பிற்காலத்தில் காண்டவவனத்தை எரிக்கும் அக்னி தேவனுக்கு தனது வில்லாற்றலால் பெரும் மனநிறைவை இவன் தேடித் தருவான் என்று அந்த அசரீரி முழங்கியது. மன்னன் ஜனமேஜயனே, அர்ஜுனன் பிறந்த அந்த தருணத்தில் ஒலித்த அசரீரி அர்ஜுனனின் வருங்கால புகழைப் பற்றி மேலும் பல அதிசயங்களை விளக்கியது. குந்தியே, ஆற்றலில் இவன் விஷ்ணுவிற்கும் பரசுராமருக்கும் நிகரானவனாக இருப்பான். இவன் தனது சகோதரர்களுடன் இணைந்து 3 பெரும் வேள்விகளைச் செய்வான். போர்க்களத்தில் மகாதேவனையே தனது ஆற்றலால் மனநிறைவு கொள்ளச் செய்து அவரிடமிருந்து பாசுபதம் எனும் பேராற்றல் மிக்க ஆயுதத்தைப் பெறுவான். இந்திரனின் கட்டளையை ஏற்று தேவர்களுக்கு பெரும் பகையாய் விளங்கும் நிவாத கவசர்களை இவன் அழிப்பான். இவன் அடையப்போகும் தெய்வீக ஆயுதங்கள் குருவம்சத்தின் இழந்த நற்பேறுகளை மீண்டும் மீட்டெடுக்கும் என்று அந்த அசரீரி முழங்கியது. குந்தி தனது அறையிலிருந்தபடியே இந்த தெய்வீக வார்த்தைகளைக் கேட்டு மெய்சிலிர்த்தாள். சதஷ்ரிங்க மலையிலிருந்த முனிவர்கள் மட்டுமன்றி வானில் தேர்களோடு குழுமியிருந்த தேவர்களும் இந்த வார்த்தைகளைக் கேட்டு பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆகாயம் முழுவதும் அரூபமான பேரிகை முழக்கங்கள் அதிர்ந்தன. கண்ணுக்குத் தெரியாத தேவதூதர்கள் ஆகாயத்திலிருந்து மலர்மாரியை பொழிந்தனர். ஜனமேஜயா, அந்த பகுதியில் குழுமியிருந்த கூட்டத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. சப்த ரிஷிகளான கசியவர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி மற்றும் பரத்வாஜர் அங்கே வந்தனர். படைப்புக் கடவுள்களான தக்ஷனும் மரீசி, அங்கிரஸ் போன்ற முனிவர்களும் அங்கே தோன்றினர். கந்தர்வர்களின் தலைவன் தும்புரு தனது இன்னிசையால் அர்ஜுனனை புகழ்ந்து பாடினான். நாரதர், சித்திரரதன் உள்ளிட்ட கந்தர்வர்கள் அங்கே கூடினர். திலோத்தமை, ரம்பை, மேனகை, ஊர்வசி என தேவலோகத்தின் பேரழகிகள் அனைவரும் வந்து அர்ஜுனனின் புகழை பாடி மகிழ்ச்சியுடன் ஆடிவர். அது மட்டுமன்றி ஆதித்யர்கள் 12 பேரும் ருத்ரர்கள் 11 பேரும் அங்கே வந்தனர். அஸ்வினி தேவர்கள், 8 வசுக்கள், மருத்கள் மற்றும் விஸ்வதேவர்கள் என விண்ணுலகமே அங்கே திரண்டது. வாசுகி,
தக்ஷகன் போன்ற மகா நாகர்களும் கருடன் மற்றும் அருணன் போன்ற பறவைகளின் தலைவர்களும் அர்ஜுனனுக்கு தாராளமாக தங்கள் மரியாதையை செலுத்தினர். தத்தம் தேர்களிலும் மலைச்சிகரங்களிலும் அமர்ந்திருந்த இந்த தேவர்களையும் முனிவர்களையும் அங்கிருந்த மகா ஞானிகளால் மட்டுமே காண முடிந்தது. இந்த அற்புத காட்சியைக் கண்ட சதஸ்ருங்கமலை முனிவர்கள் பெரும் வியப்பில் ஆழ்ந்தனர். பாண்டுவின் புதல்வர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த பாசமும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரித்தது. மன்னன் ஜனமேஜயனே, அர்ஜுனன் பிறந்த பிறகு பாண்டு மேலும் பிள்ளைகளை பெற விரும்பினான். ஆனால் குந்தி தேவி தர்மத்தின் நுணுக்கங்களை எடுத்துரைத்து அதனை தடுத்தாள். மன்னா, ஒரு பெண் 4 தேவர்களுடன் உறவு கொண்டால் அவள் ஸ்வாரிணி எனப்படுவாள். 5வது நபரை நாடினால் அவள் விலைமகள் என்று சாஸ்திரங்கள் இகழும். எனவே இனியும் மந்திரத்தை பயன்படுத்துவது முறையல்ல என்று உறுதியாக கூறினாள். அதே நேரத்தில் பாண்டுவின் 2வது மனைவியான மாத்ரி தனது மனக்குறையை மன்னனிடம் வெளியிட்டாள். அவள் மிகுந்த பணிவுடன், மன்னா, பிறப்பால் நான் உயர்ந்தவளாக இருந்தாலும் குந்திக்கு 3 பிள்ளைகள் இருக்க நான் பிள்ளையில்லாமல் இருப்பது எனக்கு பெரும் துயரை தருகிறது. குந்திதேவி எனக்கு மனமிறங்கி உதவி செய்தால் அது உங்களுக்கும் செய்யும் நன்மையாகும். அவள் எனது சக்காலத்தியாக இருப்பதால் நான் அவளிடம் நேரடியாக கேட்க தயங்குகிறேன். எனக்காக நீங்கள் அவளிடம் பேசுங்கள் என்று வேண்டினாள். பாண்டுவும் அதற்கு சம்மதித்து குந்தியிடம் தனிமையில் பேசினான். குந்தியே, மாத்ரியின் விருப்பத்தை நிறைவேற்றி அவளுக்கும் தாய்மை பேற்றை அளித்து அழிவில்லாத புகழை அடைவாயாக என்று கேட்டுக்கொண்டான். தன்னலமற்ற குந்திதேவி அதற்கு சம்மதித்து மாத்ரியிடம், நீ விரும்பும் தேவரை நினைத்துக்கொள், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அந்த இரகசிய மந்திரத்தை உபதேசித்தாள். மாத்ரி புத்திசாலித்தனமாக சிந்தித்து தேவர்களின் மருத்துவர்களான அஸ்வினி இரட்டையர்களை அழைத்தாள். மந்திரத்தால் ஈர்க்கப்பட்ட அஸ்வினி குமாரர்கள் அங்கே தோன்றி மாத்ரிக்கு நகுலன் மற்றும் சகாதேவன் என்ற 2 மகன்களை அருளினர். பூலோகத்தின் ஒப்பற்ற அழகர்களாக அந்த இரட்டையர்கள் பிறந்தபோது விண்ணிலிருந்து ஓர் அசரீரி ஒலித்தது. சக்தியிலும் அழகிலும் இந்த இரட்டையர்கள் தேவர்களான அஸ்வினி குமாரர்களையே மிஞ்சிவிடுவார்கள். அவர்களது அபாரமான அழகும் சக்தியும் அந்த வனப்பகுதி முழுவதையும் பிரகாசிக்க செய்தது. பாண்டுவின் குடும்பம் இப்போது 5 பாண்டவர்களுடன் முழுமை பெற்றது. பாண்டவர்களின் பெயர் காரணமும் ஆயுள்காலமும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, சதஸ்ருங்க மலையில் வசித்த முனிவர்கள் பாண்டுவின் 5 புதல்வர்களுக்கும் மங்கலமான முறையில் பெயர்களை சூட்டினர். அந்த பெயர்களுக்குப் பின்னால் ஆழமான பொருள்கள் ஒளிந்துள்ளன. யுதிஷ்டிரன் போர்க்களத்தில் ஒருபோதும் புறமுதுகிடாமல் உறுதியாக நிற்பவன். பீமசேனன் எதிரிகள் அஞ்சத்தக்க மகா சேனையையே தனது உடலில் கொண்டவன். அர்ஜுனன் தூய்மையானவன், எவ்வித குற்றமும் இல்லாதவன். நகுலன் பாம்புகளுக்கு கீரியைப் போன்றவன், அதாவது பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குபவன். சகாதேவன் தன் தாயிடமும் சகோதரர்களிடமும் எவ்வித வேற்றுமையும் இன்றி ஒற்றுமையாக இருப்பவன். தலா 1 வருட இடைவெளியில் பிறந்த இந்த 5 மைந்தர்களும் 5 ஆண்டுகளில் தேவர் உருவம் கொண்டு வளர்ந்தனர். சிங்கம் போன்ற நடை, அகன்ற மார்பு மற்றும் அசாத்தியமான வில்லாற்றல் கொண்டு அவர்கள் வளர்வதைக் கண்டு பாண்டு தன் பலம் திரும்பியது போல உணர்ந்தான். அதே சமயம் மாத்ரிகாக மீண்டும் மந்திரம் கேட்ட பாண்டுவிடம் குந்தி சாதுரியமாக மறுத்துவிட்டாள். ஒரே மந்திரத்தில் மாத்ரி 2 பிள்ளைகளைப் பெற்று என்னை ஏமாற்றிவிட்டாள், இனி மந்திரம் வேண்டாம் என்று அவள் கூறிவிட்டதால் பாண்டவர்கள் 5 அந்த தெய்வீகப் பிறப்பு நிறைமுற்றது. பாண்டுவின் மறைவும் மாத்ரியின் தியாகமும். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, சதஸ்ருங்க மலையில் பாண்டு தனது 5 புதல்வர்களுடனும் மனைவியருடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். காலம் உருண்டோடியது. அர்ஜுனனுக்கு 14 வயது நிறைவடைந்த ஒரு வசந்தக் காலம் அது. மரங்கள் யாவும் பூத்துக் குலுங்கின. வண்டுகள் ரீங்காரமிட்டன. தென்றல் காற்று அனைவரது இதயத்திலும் இன்பத்தை கிளர்ந்தெழச் செய்தது. யுதிஷ்டிரனுக்கான சடங்குகளில் குந்திதேவி மும்முரமாக ஈடுபட்டிருந்த வேளையில் பாண்டு தனது 2வது மனைவி மாத்ரியுடன் வனத்தில் உலவிக் கொண்டிருந்தான். வசந்தக் காலத்தின் வசீகரம் பாண்டுவின் மனதை மயக்கியது. மாத்ரியின் அழகைக் கண்ட மன்னன் முனிவரின் சாபத்தை மறந்தான்.
மரணத்தின் அச்சத்தை துறந்தான். இன்பத்தால் அறிவு மழுங்கிய பாண்டு மாத்ரியின் எதிர்ப்பையும் மீறி அவளைத் தொட்டான். அந்தோ அடுத்த கணமே கிந்தம முனிவரின் சாபம் பலித்தது. இன்பத்தின் உச்சத்திலிருந்த பாண்டுவின் உயிர் பெரியக்கூடாத நேரத்தில் அவனது உடலை விட்டு பிரிந்தது. குருவம்சத்தின் மாமன்னன் பாண்டு அந்த மலர்வனத்திலேயே சடலமாக விழுந்தான். மாத்ரியின் அலறல் கேட்டு ஓடிவந்த குந்தி தரையில் கிடந்த தன் கணவனின் கோலத்தைக் கண்டு நிலைகுலைந்தாள். மாத்ரி, சாபத்தை மறந்த அவரை நீயாவது தடுத்திருக்க வேண்டாமா? தனிமையில் அவரை ஏன் மயக்கினாய்? அவரை விட நற்பேறு பெற்றவள் நீ. அவருடன் இன்பமாக இருந்த நீயே எனக்கு எதிரியாகிவிட்டாயே என்று கதறினாள். கண்ணீர் மல்கிய மாத்ரி பதிலளித்தாள். சகோதரி, நான் தடுத்தும் அவர் கேட்கவில்லை. விதி அவரை சாபத்தை நோக்கி இழுத்துச் சென்றது. இப்போது அவரோடு செல்வதுதான் எனக்கு தர்மம். என் பசி இன்னும் தணியவில்லை. யமலோகத்திலாவது அவருக்கு துணையாக இருந்து அவர் ஆசையை நான் தீர்க்க வேண்டாமா? குந்தி, நான் உயிரோடு இருந்தால் உன் பிள்ளைகளை என் பிள்ளைகளைப் போல பார்க்க மாட்டேன். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். ஆனால் நீ கருணையுள்ளவள். என் பிள்ளைகளை உன்னுடையவர்களாகவே வளர்ப்பாய். என்னை சிதையேற அனுமதி கொடு என்று வேண்டினாள். குந்தி எவ்வளவோ தடுத்தும் மாத்ரி கேட்கவில்லை. தனது தலைவன் பாண்டுவின் ஈமச்சிதையில் ஏறி அவனுடனேயே மாத்ரியும் விண்ணுலகம் சென்றாள். வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, பாண்டுவின் மறைவுக்குப் பிறகு சதஸ்ருங்க மலையில் வசித்த மகாமுனிவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். பாண்டு தனது அரசாங்கத்தை துறந்து நம்மிடம் அடைக்கலமாக வந்தான். இப்போது அவன் ஸ்வர்க்கம் புகுந்து விட்டான். அவனது மனைவியையும் 5 சிறுவர்களையும் பாண்டு மற்றும் மாத்ரியின் உடல்களையும் முறைப்படி அவனது சொந்த நாடான ஹஸ்தினாபுரத்தில் ஒப்படைப்பதே நமது கடமை என்று தீர்மானித்தனர். உடனே அந்த தெய்வீக முனிவர்கள் குந்தி தேவியையும் 5 சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு பயணத்தை தொடங்கினர். அதுவரை கானகத்தின் சுகங்களையே அனுபவித்த குந்திக்கு தன் கணவனின் உடலோடு செல்லும் அந்த நெடும் பயணம் துயரமானதாக இருந்தாலும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவள் அதனை துணிவோடு கடந்தாள். மிகக் குறுகிய காலத்திலேயே அவர்கள் குருஜாங்கல தேசத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரத்தின் நுழைவு வாயிலை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒரு பெண்ணோடும் 5 சிறுவர்களோடும் வந்திருக்கும் செய்தி காட்டுத்தீ போல நகரம் முழுவதும் பரவியது. சூரியன் உதித்த சில மணி நேரத்திற்குள்ளேயே ஹஸ்தினாபுரத்து மக்கள் தங்கள் மனைவியரோடும் பிள்ளைகளோடும் அந்த அதிசயத்தைக் காண திரண்டனர். பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் என 4 வர்ணத்தாரும் அங்கே குவிந்தனர். ஆனால் வந்திருப்பவர்கள் மகா முனிவர்கள் என்பதால் அந்த பெரும் கூட்டத்தில் ஒரு சிறு சலசலப்புமின்றி அமைதி நிலவியது. செய்தி கேட்டு அரண்மனையிலிருந்து அரச குடும்பத்தினர் வெளியே வந்தனர். பீஷ்மர், சோமதத்தன், பாஹ்லீகன் ஆகியோர் முன்னால் வர, அவர்களுக்கு பின்னால் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன், விதுரன், மகாத்மா சத்தியவதி, அம்பிகை, அம்பாலிகை மற்றும் காந்தாரி ஆகியோர் வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து திருதராஷ்டிரனின் 100 மகன்களும் ஆபரணங்கள் மின்ன வெளியே வந்தனர். தங்கள் குல புரோகிதர்களுடன் வந்த கௌரவர்கள் அந்த துறவிகளின் முன்னால் சிரம் தாழ்த்தி வணங்கி நின்றனர். ஒட்டுமொத்த குடிமக்களும் தரையில் விழுந்து முனிவர்களை தொழுதனர். ஹஸ்தினாபுரமே ஒரு மகா முனிவரின் ஆசிரமத்தைப் போல பக்தியால் நிறைந்து காணப்பட்டது. வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, ஹஸ்தினாபுரத்து வாயிலில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தைக் கண்ட பீஷ்மர் முனிவர்களுக்கு முறைப்படி மரியாதை செய்து வரவேற்றார். அப்போது முனிவர்களில் முதியவர் ஒருவர் எழுந்து சபையிலிருந்த பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரனை நோக்கி பேசினார். கௌரவர்களே, அரசுரிமையை துறந்து சதஸ்ருங்க மலையில் தவம் புரிந்து வந்த மன்னன் பாண்டுவை நீங்கள் அறிவீர்கள். அங்கே அவன் பிரம்மச்சரியத்தை ஏற்றிருந்தபோதும் வம்சம் தழைக்க தேவர்களின் அருளால் 5 புத்திரர்களை பெற்றான். இதோ பாருங்கள், தர்மதேவன் மூலம் பிறந்த இவன் யுதிஷ்டிரன். வாயு பகவானின் அருளால் பிறந்த மகாபலசாலி இவன் பீமன். இந்திரனின் அம்சமாகப் பிறந்து உலகையே வெல்லப் போகும் வில்லாழி இவன் அர்ஜுனன். இவர்களைப் போலவே அஸ்வினி தேவர்களின் அருளால் மாத்ரியிடம் பிறந்த மகா அழகர்களான நகுலன் மற்றும் சகாதேவனாகிய இந்த இரட்டையர்களை பாருங்கள். பாண்டுவின் குலத்தை மீட்டெடுத்த இந்த 5 மைந்தர்களும் வேதக் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவர்கள். ஆனால் பாண்டு 17 நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டான். அவனது பிரிவை தாங்க முடியாமல் அவனது மனைவி மாத்ரியும் அவனது ஈமச்சிதையிலே ஏறி தனது உயிரை துறந்தாள்.
இப்போது இந்த மைந்தர்களையும் குந்தி தேவியையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாண்டு மற்றும் மாத்ரியின் உடல்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை முறைப்படி நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். அவர் பேசி முடித்த அடுத்த நொடியே அங்கிருந்த ஆயிரக்கணக்கான முனிவர்களும் சித்தர்களும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும்போதே ஆகாயத்தில் மறைந்து போயினர். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் மெய்சிலிர்த்து நின்றனர். உடனே திருதராஷ்டிரன் விதுரனிடம், விதுரா, என் தம்பி பாண்டுவிற்கும் மாத்ரிக்கும் உரிய அரச மரியாதையுடன் இறுதிச் சடங்குகளைச் செய். பசுக்களையும் பொன்னையும் மணிகளையும் வாரி வழங்கு. குந்தியின் விருப்பப்படி மாத்ரிக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை கவனி என்று உத்தரவிட்டான். பீஷ்மரும் விதுரனும் இணைந்து ஒரு புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்தனர். நகரமே திரண்டுவர பாண்டு மற்றும் மாத்ரியின் உடல்கள் மலர்களாலும் நறுமணத் திரவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைக்கப்பட்டன. வெண்குடை பிடிக்கப்பட, சாமரங்கள் வீசப்பட, இன்னிசை கருவிகள் முழங்க, அந்த மாமன்னனின் இறுதி ஊர்வலம் ஒரு தேவனின் பயணம் போல ஹஸ்தினாபுரத்து வீதிகளில் புறப்பட்டது. வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனே, கங்கைக்கரையில் இருந்த அந்த அழகான வனப்பகுதியில் பாண்டுவின் பல்லக்கு வைக்கப்பட்டது. அங்கே மங்கள நீராட்டப்பட்டு சந்தன குழம்பு பூசப்பட்டு புத்தம் புதிய வெள்ளுடை உடுத்தப்பட்ட அந்த மாமன்னன் ஏதோ விலைமதிப்பற்ற படுக்கையில் உறங்கிக் கொண்டிருப்பதைப் போலவே தோன்றினான். புரோகிதர்கள் வேத மந்திரங்களை முழங்க தீயானது மூட்டப்பட்டது. பாண்டு மற்றும் மாத்ரியின் உடல்கள் அக்னிக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. சிதை எரியத் தொடங்கியதும் பாண்டுவின் தாயான அம்பாலிகை, மகனே, என் மகனே என்று கதறி துடித்து மயங்கி விழுந்தாள். குடிமக்கள் அனைவரும் தங்கள் சொந்த தந்தையை இழந்தது போல ஓலமிட்டு அழுதனர். மன்னா, எங்களை விட்டு எங்கே சென்றாய் என்று அவர்கள் எழுப்பிய அழுகுரல் விண்ணை தொட்டது. பீஷ்மர், விதுரன் மற்றும் பாண்டவர்கள் கங்கையில் நீராடி திலதர்ப்பணம் செய்தனர். தந்தையை இழந்த அந்த சிறுவர்கள் வெறுந்தரையில் படுத்து உறங்குவதைக் கண்டு அங்கிருந்த மக்களும் முனிவர்களும் தங்கள் படுக்கைகளை துறந்து அவர்களுடன் சேர்ந்து துக்கம் அனுசரித்தனர். 12 நாட்களுக்கு ஹஸ்தினாபுரமே ஒரு மகா துயரத்தில் மூழ்கியிருந்தது. பாண்டுவின் சிராத்த சடங்குகள் முடிந்த பிறகு வியாசமுனிவர் தனது தாய் சத்தியவதியை காண வந்தார். அவர் வருத்தத்துடன் சொன்னார், தாயே, மகிழ்ச்சியான காலங்கள் முடிந்துவிட்டன. இனி வரப்போகும் காலம் மிகவும் கொடூரமானது. அதர்மம் பெருகும், வஞ்சகம் சூழும். கௌரவர்களின் இந்த பேரரசு அழிவை நோக்கி பயணிக்கும். உன் குலத்தின் பேரழிவை நேரில் கண்டு நீ துயருறாதே. இப்போதே கானகத்திற்குச் சென்று தியானத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்று அறிவுறுத்தினார். மகனின் வார்த்தைகளைக் கேட்ட சத்தியவதி அந்த பேருண்மையை உணர்ந்தாள். அவள் தனது மருமக்களான அம்பிகை மற்றும் அம்பாலிகையை அழைத்து, பெண்களே, துரியோதனனின் அநீதியால் இந்த வம்சம் அழியப் போவதை நாம் கேட்கிறோம். எனவே வாருங்கள், நாம் கானகம் செல்வோம் என்று கூறி பீஷ்மரிடம் விடைபெற்றாள். அந்த 3 அரசியரும் காடு சென்று கடும் தவம் புரிந்து இறுதியில் மேலுலகம் எய்தினர். வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார். மன்னன் ஜனமேஜயனில் ஹஸ்தினாபுரத்து அரண்மனையில் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக வளர்ந்தனர். விளையாட்டில் வாயுபுத்திரனான பீமசேனனுக்கு நிகராக எவருமே இருக்கவில்லை. அவனது அசுரபலத்தால் திருதராஷ்டிரனின் 100 மைந்தர்களையும் அவன் ஒருவனாகவே அலறச் செய்தான். பீமன் கௌரவர்களின் முடியை பிடித்து இழுப்பான். அவர்களை தூக்கி எறிந்து விளையாடுவான். கௌரவர்கள் பழம் பறிக்க மரத்தில் ஏறினால் அந்த மரத்தையே உலுக்கி அனைவரையும் கீழே விழச் செய்வான். பீமன் இதை சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுக்காகவே செய்தான். ஆனால் துரியோதனனின் இதயத்தில் இது பகையாக மாறியது. ஆற்றலில் பீமனுக்கு நிகர் எவருமில்லை. நேருக்கு நேர் அவனை வெல்ல முடியாது. சூழ்ச்சியால் மட்டுமே அவனை கொல்ல வேண்டும் என்று அந்த தீய துரியோதனன் திட்டமிட்டான். இதற்காக கங்கை கரையில் பிரமாணகோடி என்ற இடத்தில் ஒரு அழகான நீர் விளையாட்டு மாளிகையை அமைத்தான் துரியோதனன். அங்கே அறுசுவை உணவுகளையும் கேளிக்கைகளையும் ஏற்பாடு செய்து பாண்டவர்களை அன்புடன் அழைத்தான். வஞ்சகம் அறியாத தர்மபுத்திரரும் அதற்கு சம்மதித்தார். மாளிகையை அடைந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் உற்சாகமாக விளையாடினர். அப்போது துரியோதனன் பீமனுக்குத் தரும் உணவில் காளகூடம் எனும் மிக கொடிய நஞ்சை கலந்தான். நாவில் அமுதத்தையும் இதயத்தில் விஷத்தையும் வைத்திருந்த துரியோதனன் பாசத்தை பொழிவது போல நடித்து பீமனை அதிகமாக உண்ணச் செய்தான். எதையும் அறியாத பீமனும் அந்த நஞ்சு கலந்த உணவை திருப்தியாக உண்டான். பின்னர் அவர்கள் கங்கையில் ஜலக்கிரீடை செய்து விளையாடினர்.
விளையாட்டு முடிந்ததும் களைப்படைந்த பீமன் நதிக்கரையில் படுத்து உறங்கினான். அவன் உண்ட நஞ்சு அவனது இரத்தத்தில் வேகமாக பரவி அவனது உணர்வை முழுவதுமாக பறித்தது. பீமன் அசைவற்றுக் கிடப்பதைக் கண்ட துரியோதனன் கொடிகளால் ஆன கயிறுகளைக் கொண்டு பீமனைக் கட்டி அப்படியே கங்கை நீரோட்டத்தில் தூக்கி எறிந்தான். உணர்விழந்த நிலையில் பீமன் கங்கையின் ஆழத்தில் மூழ்கி நாகலோகம் வரை சென்றான்.